ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஎம் மேத்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னமா? இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா அது கிரேட்டர் தென். இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா அதுக்கு பேரு லெஸ் தென். கிரேட்டர் தென் லெஸ் தென்க்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, இதுல ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு பாருங்க, இந்த சைடு தானே பெருசா இருக்கு, அதனால இதுக்கு பேரு கிரேட்டர் தென். இங்க பாருங்க ஸ்டார்டிங்ல ஸ்மாலா இருக்கு, அதனால இதுக்கு பேரு லெஸ் தென். கிரேட்டர் தென், லெஸ் தென். இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர், அதுக்கப்புறம் இப்படி போட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த நம்பரை டக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணும்போது தான் சேஞ்சஸ் இருக்கும். இங்க பாருங்க, இங்க 48 இருக்கு, இங்கேயும் 48 தான் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு, அதுக்கப்புறம் 9 இருக்கு. ஆனா இங்க 9 இருக்கு, அதுக்கப்புறம் தான் 7 இருக்கு. 7 பெருசா இல்ல 9 பெருசா? சொல்லுங்க. 9 தான் பெருசு. அப்போ சிம்பிள் எப்படி போடணும்? லெஸ் தென். லெஸ் தென் எப்படி போடணும்? ஸ்டார்டிங்ல சின்னதா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பெருசா வரணும். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? லெஸ் தென். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 2 4 இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கு? 1 2 4 இருக்கு. அதுக்கப்புறம் 8 6 இருக்கு. ஆனா இங்க 6 8 இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இந்த 6 பெருசா இல்ல 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ ஸ்டார்டிங்ல பெருசா இருக்கணும். கரெக்டா? அப்போ சிம்பிளுக்கு பேர் என்ன? கிரேட்டர் தென். சரி, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 6 5. இங்க 6 5. அடுத்தது 8 7. அடுத்த நம்பர் இங்கேயும் 8 7. அடுத்த நம்பர் 9 4. நெக்ஸ்ட் நம்பர் இங்கேயும் என்ன இருக்கு? 9 4 தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போதான் நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ட்ரூவா இருக்கும், இல்லனா ஃபால்ஸா இருக்கும். என்னன்னு பார்க்கலாமா? The difference between the smallest number of 7 digit and the largest number of 6 digit is 10 அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்க கீழே எழுதுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர் எத்தனை ஜீரோ போடணும்? 7 digit நம்பருக்கு 1 போட்டுட்டு 6 0 ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6. இதுதான் 7 digit. லார்ஜஸ்ட் 6 digit நம்பர் என்ன வரும்? 6 டைம் போடணும். போடலாமா? 1 2 3 4 5 6. இந்த ரெண்டு நம்பருக்கும் கேப் இருக்குல்ல, கேப்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா அதுக்கு 10 தான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. கரெக்டா ராங்கா அப்படின்றது செக் பண்ணலாமா? இதுல எது பெரிய நம்பர், இதுவா இல்ல இதுவா? எப்படி கவுண்ட் பண்ணலன்னா, இங்க எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 டிஜிட். இது 1 2 3 4 5 6. அப்போ பெரிய டிஜிட் மேல வரணும், சின்ன டிஜிட் கீழே போகணும். நான் மைனஸ் பண்றதுக்காக இங்க கீழே எழுதிக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணலாமா?
0ல 9 போகாது. அதனால நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன் ஃபர்ஸ்ட். அப்போ இங்க இந்த லாஸ்ட்ல மட்டும் தான் இருக்கு 10ன்னு வருது. இப்போ இந்த 10 இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் இது 0 கொடுக்கணும். அப்போ இந்த 10 இருக்க இடம் 9 ஆகும். இப்போ இங்க 0ன்னு இருக்க இடம் 10 ஆகும். 10 ஆகும்போது நான் இங்க பக்கத்துல 1 கொடுத்துருவேன். இப்போ 10ல 1 போச்சுன்னா எவ்வளோ 9. அப்போ இங்கேயும் 9 தான் இருக்கும். இங்க பாருங்க. இப்ப இங்க இங்க எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. இந்த 10ல நான் இங்க பக்கத்துல 1 கொடுத்துருவேன். அப்ப என்கிட்ட என்ன இருக்கும் 9 தான் இருக்கும். இங்கேயும் நான் 9 போட்டுக்கிறேன். இங்க இப்போ 10 இருக்கு. இங்க நான் 1 கொடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும் 9 தான் இருக்கும். அதனால இங்கேயும் நான் 9 போட்டுக்கிறேன். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு 10 இருக்கு. நான் இங்க 1 கொடுத்துட்டேன்னா இங்கேயும் 9 தான் இருக்கும். இப்போ இங்க லாஸ்ட்ல 0 இருக்குல்ல. இப்ப இந்த லாஸ்ட்ல 0 இருக்க இடம் தான் 10. நான் இங்க வந்து 10ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் மைனஸ் பண்ண போறேன். 10ல 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ 1. அதுக்கப்புறம் 9ல 9 போச்சுன்னா 0. அதுக்கப்புறம் 9ல 9 போச்சுன்னா அதுவும் 0 தான். அதுக்கப்புறம் இங்க 9ல 9 போச்சுன்னா 0. இங்க 9ல 9 போச்சுன்னா இங்கேயும் 0. இங்கேயும் 9ல 9 போயிடுச்சுன்னா இங்க என்னது 0 தான். அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிஃபரன்ஸ் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க கிடைச்ச ஆன்சர் என்னது 0 தான். எப்பயுமே ஒரு நம்பர் பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0 இருந்துச்சுன்னா அந்த 0க்குலாம் வேல்யூ கிடையாது. ரைட் ஹேண்ட் சைட்ல 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0 இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இந்த நம்பருக்கு பேர் என்ன 1. இந்த டிஃபரன்ஸ் வந்து 1 தான். அப்போ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா இது வந்து 10 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். The largest 4-digit number formed by the digit இப்படி கொடுத்திருக்காங்க 8609. Using each digit only once is 9086. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்போ இந்த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த நம்பரை கொடுத்துட்டு இது வந்து ஒன்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த நம்பரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 9086 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்ன வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற நம்பர்லயே எது பெருசு 9 தான் பெருசு. அதனால நான் 9ன்னு எழுதிக்கிறேன். 9. அதுக்கப்புறம் 9க்கு அப்புறம் எது பெருசு 8 தான் பெருசு. அதனால நான் இங்க 8 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் எது பெருசு 6 பெருசு. அதனால நான் இங்க 6 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அந்த 0வும் நான் இங்க எழுதிக்கிறேன். இதுதான் லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். எதுல இங்க கொடுத்திருக்கிறதுல இதுதான் லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். அது வந்து அவங்க இந்த நம்பர்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுவும் சேமா கிடையாது. அப்போ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா ஃபால்ஸ். FALSE இதுதான் ஃபால்ஸோட ஸ்பெல்லிங். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The total number of 4-digit number is 9000.
இந்த 4 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து மொத்த டோட்டலா 9000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்ட்டா? தப்பா? அப்படின்றது பார்க்கலாம். இந்த மாரி கேட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா மெத்தட் இருக்கு. அந்த ஃபார்முலா மெத்தட் என்ன அப்படின்றது பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் equal to last number minus first number plus 1. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னது? அதுதான் வந்து லாஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எத்தனை போடணும்? என்ன போடணும்? 49 போடணும். போடலாமா? 1, 2, 3, 4 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். லாஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட்னா அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? ஸ்மாலஸ்டா இருக்கும். வெரி குட். இப்போ ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 போட்டுட்டு 30. 1, 2, 3 பிளஸ் 1. இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணலாம். நான் இங்க கீழே எழுதுறேன். 9, 9, 9, 9 4 9 போட்டுட்டு கீழே 1 0 0 0 3 0. இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இங்க மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ சப்ராக்ட் பண்ணணும். 9ல 0 போச்சுன்னா 0 தான் வரும். ஓகேவா? 9ல 0 வந்து சப்ராக்ட் பண்ணா 0. 9ல 0 சப்ராக்ட் பண்ணா அகைன் 0. இப்போ 9ல 1 சப்ராக்ட் பண்ணலாம். என்ன வரும்? 8. இப்போ இந்த வேல்யூ கூட 1 வந்து பிளஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஃபார்முலா. நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 8 போட்டுட்டு 39 போடணும். 1, 2, 3 போட்டாச்சு. இதே 9, 9, 9. இப்போ 1 வந்து பிளஸ் பண்ணணும். பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு 1. இப்போ கீழே லைன் போடணும். நைன்ல 1 ஆட் பண்ணா 10. 0 இங்க போட்டுட்டு 1 இங்க மேல 9க்கு மேல போடணும். ஒன். இப்போ 1 கூட 9 ஆட் பண்ணா அகைன் 0. அதுக்கப்புறம் 9 ஆட் பண்ணோம்னா 10. இங்க மறுபடியும் ஒரு 1 வரும். இப்போ 1 கூட 9 ஆட் பண்ணா மறுபடியும் ஒரு 0. இங்க 1 வரும். இப்போ 8 கூட 1 ஆட் பண்ணா 9. ஃபைனலா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 9000. என்னது? 9000. அப்போ இங்க குடுத்திருக்கிறது இவங்களும் என்ன குடுத்திருக்காங்க? இவங்களும் என்ன குடுத்திருக்காங்க? அதே தான் குடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து
ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The total number of 4-digit number is அப்படின்னு கொடுத்துட்டு இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Of the numbers ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. Which one is larger? Which one is smallest? இது கொடுத்துருக்க நம்பர்ல எது வந்து பெரிய நம்பர், எது வந்து சின்ன நம்பர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்க டோட்டலா எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? 11 டிஜிட் நம்பர் இருக்கு. அதனால நீங்க கீழே 11 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இங்க 9 டிஜிட் நம்பர் இருக்கு. அதனால நான் கீழே லைன் போட்டு 9 போட்டுக்கிறேன். இங்க எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும் எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் அப்படின்னு. இங்க இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? இங்க 11 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 8 இருக்கு. 8 தான் சின்ன நம்பர். அப்போ இந்த நம்பர் தான் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்க இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட் டிஜிட் நம்பர்? இதுதான். அதனால இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு இங்க கீழே எழுதிக்கிறேன். லார்ஜஸ்ட் நம்பர் எது? இந்த நம்பர் தான். கரெக்டா? அப்போ இந்த நம்பரை இங்க எழுதணும். 1 3 8 6 7 8 7 2 2 1 5. ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு அங்க கீழே எழுதிக்கிறேன். எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். எழுதலாமா? 8 6 7 2 0 5 6 0. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அரேஞ்ச் தி ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் தி டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா நம்ம பெரிய நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட், நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்ல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு எழுதிட்டு வரணும். இதுக்கு பேர் என்ன? டிசெண்டிங் ஆர்டர். இது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்டுக்கு எழுதிட்டு போகணும் நம்பர். இதுக்கு பேர் என்ன? அசெண்டிங் ஆர்டர். இது உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காது அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்றது. சரி, இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாமா? இங்க இருக்கிறதுலயே இந்த நம்பர் பார்த்தாதான் பெருசா இருக்கு. நம்ம இருந்தாலும் இங்க இது வந்து எத்தனை டிஜிட் நம்பர் அப்படின்றது பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இது எத்தனை டிஜிட் நம்பர்? 6 டிஜிட் நம்பர்.
இது பாருங்க 1 2 3 4 5. இது எத்தனை டிஜிட் நம்பர்? 5 டிஜிட் நம்பர். இது எத்தனை டிஜிட் நம்பர்? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. இதுவும் 5 டிஜிட் நம்பர் தான். இது எத்தனை டிஜிட் நம்பர்? 1 2 3 4. 4 டிஜிட் நம்பர். அடுத்தது பாருங்க, இங்க எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. இதுவும் 5 டிஜிட் நம்பர் தான். இப்போ இது 3 5 டிஜிட், எது லார்ஜஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இங்க சொல்றேன். எது லார்ஜஸ்ட்? 6 டிஜிட் நம்பர் தான் லார்ஜஸ்ட். அதனால நான் இங்க எழுதிக்கிறேன் 1 2 8 4 3 5 கமா, இங்க பாருங்க இது மூணுமே 5 டிஜிட் நம்பர் தான். இப்போ இது ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க ஸ்டார்டிங்ல 2 இருக்கு. இங்க ஸ்டார்டிங்ல 2 தான் இருக்கு. அப்போ 1 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். 1 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இங்க 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. இங்கேயும் 2 இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. இங்க 1 இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பரா எது எழுதணும்? இந்த நம்பர் தான் எழுதணும். 2 5 8 4 0 காமா, அடுத்தது இந்த நம்பர். ஏன்னா இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 தான் லார்ஜஸ்ட். 2 1 3 5 4 காமா, அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? இந்த நம்பர் இருக்கு. அதனால நம்ம அதை எழுதணும். 1 0 8 3 5. நெக்ஸ்ட் நம்பர் இதுதான் 4 டிஜிட் நம்பர். கம்மா போட்டுட்டு இந்த நம்பர் எழுதணும். 6 3 4 8. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Write any 8 digit number with 6 in 10 lakhs place and 9 in 10,000 place. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனி 8 டிஜிட் நம்பர் எழுத சொல்றாங்க. ஆனா இந்த 6 நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் வந்து எந்த பிளேஸ்ல வரணும்? 10 lakh பிளேஸ்ல வரணும். அதே மாதிரி இங்க 9 அப்படின்றது 10,000 பிளேஸ்ல வரணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 டென்ஸ் போட்டுக்கலாம். நம்ம 1 டென்ஸ் போட்டாதான் நம்ம நம்பர் கரெக்டா எழுத முடியும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 8 டிஜிட் நம்பருக்கு நம்ம 1 டென்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்பர் எழுதணும். இங்க 10 lakh பிளேஸ்ல என்ன நம்பர் வரணும்னு சொல்லியிருக்காங்க? 6. இந்த பிளேஸ்ல 9. இப்போ மீதி கேப் இருக்க பிளேஸ்லலாம் நீங்க என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். இங்க நான் 7 போட்டுக்கிறேன். எந்த பிளேஸ்ல? crore பிளேஸ்ல. இங்க 8 போடுறேன். 1000th பிளேஸ்ல 0 போட்டுக்கிறேன். இங்க 3 போட்டுறேன். 100th பிளேஸ்ல 10th பிளேஸ்ல 5 போடுறேன். 1's பிளேஸ்ல நான் 1 போட்டுக்கிறேன்.
ஓகேவா? நீங்க இந்த நம்பர் தான் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா இந்த 10 lakh பிளேஸ்லயும் 10,000 பிளேஸ்லயும் இந்த நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Rajan writes a 3-digit number using the digit 4, 7 and 9. What are the possible numbers he can write? என்ன சொல்றாங்கன்னா ராஜன் வந்து 3 டிஜிட் நம்பர் எழுதுறான். எந்த நம்பர் வச்சு எழுதுறான்னா 4, 7, 9. இந்த நம்பர்ல எத்தனை 3 டிஜிட் நம்பர் எழுத முடியும் சேம் நம்பரை வச்சுன்னு கேக்குறாங்க. நம்ம எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்க நம்பரை எழுதுறேன். 4, 7, 9. காமா இந்த நம்பருக்கு பேர் என்ன? 479. இப்போ 4 போட்டுட்டு நான் 97 எழுதுறேன். 497. இப்போ என்ன நம்பர் எழுதலாம்? 974 நான் எழுதுறேன். அடுத்தது 794 அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் நம்பர் என்ன எழுதலாம்? 749. 947. இதுக்கப்புறம் வேற எந்த நம்பரை வச்சு எழுத முடியாது. ஓகேவா? நீங்க இதே ஆர்டர்ல தான் எழுதணும்னு இல்ல, எப்படினாலும் நீங்க எழுதலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The password to access my ATM card includes the digit 9468. It is the smallest 4-digit even number. Find the password of my ATM card. என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு வந்து 9468. ஆனா அது வந்து ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது சொல்லுங்க? 4 தான் ஸ்மாலஸ்ட். இங்க நான் 4ல எழுதிக்கிறேன். 4. அடுத்தது எது ஸ்மாலஸ்ட்? 6 தான் ஸ்மாலஸ்ட். 6. அடுத்தது எது ஸ்மாலஸ்ட்? 8 தான் ஸ்மாலஸ்ட். அடுத்தது 9. இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். இது ஏன் ஆட் நம்பர்னா இந்த லாஸ்ட்ல இங்க 9 இருக்குதுல, இந்த 9 இருக்க நம்பர் 2 டேபிள்ல வராது. 2 டேபிள்ல வர நம்பர் மட்டும்தான் ஈவன் நம்பர். இப்ப 2 டேபிள்ல நம்பர் வரும். ஈவன் நம்பர்னா 1, 2, 4, 6, 8 இல்லனா 0ஆல தான் இந்த நம்பர் முடியும். ஆனா இந்த நம்பர் எதுல முடிஞ்சிருக்கு? 9ல முடிஞ்சிருக்கு. அதனால இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது. இது எப்படி பண்ணா ஈவன் நம்பர் வரும்? ஆனா ஸ்மாலஸ்ட் நம்பரா தான் இருக்கணும். 4, 6, 98 போடலாமா? 9, 8. இப்ப இந்த 8 அப்படின்றது 2 டேபிள்ல வரும். அப்ப இது என்னது? ஈவன் நம்பர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வந்து கிடையாது. ஓகேவாமா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Postal index number consists of 6 digits. The first 3 numbers are 6, 3 and 1. Make the
largest and the smallest postal index number by using the digit 0, 3 and 6 each only once. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் பின் நம்பர் இருக்கும். என்னது பின் நம்பர்? இப்போ சென்னை அப்படின்னா, இப்போ சென்னையில ஒரு ஊர் அப்படின்னா அந்த சென்னையில இருக்க பிளேஸுக்கு என்ன இருக்கும்? பின் நம்பர் இருக்கும். இப்ப காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரம்ல ஒரு பின் நம்பர். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பின் நம்பர் இருக்கும். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னது? போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? இப்ப அந்த நம்பர் எப்படிதான் இருக்கும்? 6 டிஜிட் நம்பர் மட்டும்தான் இருக்கும். 5 டிஜிட் 4 டிஜிட்லாம் வராது. ஃபர்ஸ்ட் 3 நம்பர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டாங்க? 6, 3 and 1. அதுக்கப்புறம் மேக் த லார்ஜஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் பை யூசிங் த டிஜிட் 0, 3 and 6. இந்த நம்பரை வச்சு இந்த 0, 3 and 6 இந்த 3 நம்பரை வச்சு ஸ்மாலஸ்ட் நம்பரும் கிரியேட் பண்ணணும், லார்ஜஸ்ட் நம்பரும் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதிக்கிறேன். லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். அதுக்கப்புறம் கீழே ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் என்ன இருக்கும் சொல்லியிருக்காங்க? 6, 3 and 1. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் நம்பர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 நம்பர்ல எது லார்ஜஸ்ட்? 6 தான் லார்ஜஸ்ட். அதனால நான் 6 போட்டுக்கிறேன். அடுத்தது 3 லார்ஜஸ்ட். 0 லார்ஜஸ்டா 3 லார்ஜஸ்டா? 3 தான் லார்ஜஸ்ட். அதனால நான் 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 0 தான் இருக்கு. அதனால நான் 0 போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் என்னது? 6, 3 and 1. இதுல எது சின்ன நம்பர்? 0 தான் சின்ன நம்பர். அதுக்கப்புறம் 3 வந்து சின்ன நம்பர். அதுக்கப்புறம் 6. இதுதான் லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? The height in meters of the mountains in Tamil Nadu are as follows. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடுல இருக்க மவுண்டன்ஸோட ஹைட் தான் இது. மவுண்டன்ஸ் பேர் என்ன? தொட்டபேட்டா, மேகாந்திரகிரி, ஆனைமுடி, வெள்ளையங்கிரி. இதோட மீட்டர்ஸ் தான் இது எல்லாமே. இங்க கீழே கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. Which is the highest mountain listed above? இந்த மவுண்டன்ல எது லார்ஜஸ்ட், எது வந்து ஹையஸ்ட்னு கேக்குறாங்க. ஹையஸ்ட்னாலும் லார்ஜஸ்ட்னாலும் ஒண்ணுதான். எது லார்ஜஸ்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எது ஹையஸ்ட்? ஆனைமுடி தான் ஹையஸ்ட். இங்க எழுதலாமா ஆனைமுடி அப்படின்னு? இங்க வந்து நம்ம இது வந்து எழுதிடக்கூடாது. அவங்க என்ன கேக்குறாங்க? ஹையஸ்ட் மவுண்டைன் தான் கேக்குறாங்க. இதுதான் எழுதணும். AANAIMUDI ஆனைமுடி. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் தி ஹையஸ்ட் டு லோயஸ்ட். இப்போ நம்ம ஹையஸ்ட் டு லோயஸ்டுக்கு மவுண்டனோட நேம்ஸ் எழுதலாம். எது ஸ்மாலஸ்ட்? மேகந்திரகிரி தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்.
எது ஹையஸ்ட்? ஆனைமுடி தான் ஹையஸ்ட். எழுதலாமா? ஆனை முடி. அதுக்கடுத்து எந்த மவுண்டன் பெருசு? தொட்டபெட்டா பெருசு. DO DDA BE TTA தொட்டபெட்டா காமா. அதுக்கடுத்து எந்த நம்பர் பெருசு? வெள்ளையங்கிரி தான் பெருசு. BELLIANGIRI கமா மேகேந்திரகிரி MEHENDRAGIRI மேகேந்திரகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த difference between the heights of the mountains ஆனைமுடி and மேகேந்திரகிரி? இந்த ரெண்டு மவுண்டனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனைமுடியோட ஹைட் என்ன? 2695. டிஃபரன்ஸ் பிட்வீன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் சிம்பிள் போட்டுட்டு மேகேந்திரகிரி ஹைட் என்ன? 1647. இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 2695 1647 இப்படி போட்டுட்டு கீழே சப்ராக்ட் சிம்பிள். இங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு 5ல 7 போகுமா? 5ல 7 போகாது. ஏன்னா 5 வந்து சின்ன நம்பர், 7 வந்து பெரிய நம்பர். அப்போ 9 கிட்ட இருந்து 1 வாங்கணும். அப்போ 9 இருக்க பிளேஸ் என்ன ஆகும்? 8 ஆகும். 5 இருக்க பிளேஸ் 15 ஆகும். ஃபிஃப்டீன்ல 7 போகுமா? 15 in the mind, 7 in the finger. 15 before, 14, 13, 12, 11, 10, 9, 8. அப்போ ஆன்சர் என்ன? 8. இப்போ 8ல 4 போகுமா? போகும். 8 in the mind, 4 in the finger. 8 before, 7, 6, 5, 4. ஆன்சர் என்ன? 4. 6 in the mind, 6 in the finger. 6 before, 5, 4, 3, 2, 1, 0. Answer is 0. 2 in the mind, 1 in the finger. 2 before, 1. அப்போ ஆன்சர் என்ன? 1048. இங்க ஈக்குவல் டு போயிட்டு 1048. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Which list of number is in orders from the smallest to largest? என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா? இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். 1 4 தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 6 8 இருக்கு.
இங்க 8 6 இருக்கு. அப்போ 8 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? 6 8 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். 8 6 இருக்கு, 8 4 இருக்கு. அப்போ அப்போ அதுக்கடுத்து எது சின்னது? 8 4 தான் சின்னது. அதனால இங்க 2. இங்க 8 6 இருக்கு. அப்போ இது வந்து 3. அப்போ இது இந்த ஆப்ஷன் ராங். இதுக்கு வந்து கிடையாது. ஏன் கிடையாது? ஸ்மாலஸ்ட்ல இருந்தா லார்ஜஸ்ட் இருக்கணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மாலஸ்ட் இருக்கு. ஆனா செகண்ட் ஒன் லார்ஜஸ்ட் வந்துருச்சு. அதனால இது வந்து ராங் ஆப்ஷன். இங்க பாருங்க 2 3 இருக்கு. இங்க 2 4 இருக்கு. இங்க 2 2 இருக்கு. அப்போ 2 2 தான் ஃபர்ஸ்ட். 2 3 செகண்ட். அப்போ 2 4 தேர்ட். இங்க பாருங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். இங்க பாருங்க 1 3 4 இருக்கு. இங்கேயும் 1 3 4 தான் இருக்கு. ஆனா இங்க 1 5 4 இருக்கு. இதுல எது சின்னது? 2 0 5 தான் சின்னது. அதனால இங்க 1. அடுத்தது இங்க 1 3 4 இருக்கு. இங்க 1 5 4 இருக்கு. அப்போ இதுதான் சின்னது 2. இங்க 1 5 4 இருக்கு. அதனால இதுதான் 3. ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் இருக்கா? அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நம்ம டிக் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். The Arabian Sea has an area of இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க ஸ்கொயர் மைல்ஸ். The area lies between which two number? என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த அரேபியன் சீயோட ஏரியா சைஸ் பாத்தீங்கன்னா 14,91,000. இந்த நம்பர் இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பருக்கு சென்டர்ல வரும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. பார்க்கலாமா? 1 4 8 இருக்கு. அதே மாதிரி இங்க 1 4 9 தான் இருக்கு. இங்க அப்போ இந்த நம்பர் கீழே, இந்த நம்பர் மேல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. இங்க 9 இருக்கு. இங்க வந்து 9 1 இருக்கு. அப்போ இதுக்குள்ளதான் வரும். இங்க 9 2 இருக்கு. அப்போ இதுவும் இங்கதான் வரும். அடுத்தது இது எல்லாமே ஜீரோல இருக்கு. அதனால இது வந்து நம்ம அதனால இது வந்து நமக்கு வேண்டாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 9 2 இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? 9 1 இருந்தாலே போதும். அப்போ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். அதனால இது வந்து டிக் போட்டுக்கலாம். இது ஏன் ராங் அப்படின்ட்டு பார்க்கலாமா? பி ஆப்ஷன் 1 4 8 இருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு? இங்க 1 4 9 இருக்கு. அதுக்கப்புறம் 9 0 0 0 இருக்கு. ஆனா இங்க 9 0 5 0 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 9 1 வேணும். அதனால இது வந்து ராங் ஆப்ஷன். இங்க பாருங்க. அதே மாதிரி இங்கேயுமே 9 1 இல்ல. 9 0 தான் இருக்கு. ஆனா நமக்கு இங்க 9 1 தான் வேணும். இங்கேயும் 9 0 தான் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 9 1 தான் வேணும். அந்த 9 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அதனால இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. The chart below shows the number of newspapers sold as per Indian readership survey in 2018. Which could be the missing number in the table? என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2018ல நியூஸ் பேப்பர் வந்து சேல் பண்ணிருக்காங்க.
நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர். இப்போ தனித்தனியா நியூஸ் பேப்பர் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல. தினத்தந்தி அப்படின்னு இருக்கும். தினமலர்ன்னு இருக்கும். மாலை மலர் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அப்புறம் இங்கிலீஷ்ல நிறைய இந்தியா டுடே அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த பேருக்கு பதிலா தான் இங்க ஏ, பி, சி, டி அப்படின்ட்டு குடுத்திருக்காங்க. இப்போ ஏல இருக்க நம்பர் இப்ப 7 தான் நல்லா வந்து சேல் ஆயிருக்கு. அதனால அதுக்கு வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் குடுத்திருக்காங்க. எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 70 லேக். சோல்ட் இன் லேக்ன்னு குடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்னா 70 லேக். பி நியூஸ் பேப்பர் பி வந்து ரேங்க் 2ல குடுத்திருக்காங்க. அது எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 50ல சேல் ஆயிருக்கு. 50 லேக்ல சேல் ஆயிருக்கு. நியூஸ் பேப்பர் சிக்கு 3rd ரேங்க் குடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆனா வேல்யூ என்ன அப்படின்றது தெரியல. நம்ம அந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நியூஸ் பேப்பர் டிக்கு 4th ரேங்க் குடுத்திருக்காங்க. அது எவ்வளவு சேல் ஆயிருக்கு? 10 லேக். இப்ப நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இது எல்லாமே பாருங்களேன். டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். அதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அந்த மாரி இருக்கு. ஆனா இங்க மட்டும் வேல்யூ இல்ல. இப்போ இங்க 70 இருக்கு, 50 இருக்கு, கொஸ்டின் மார்க் அண்ட் 10 இருக்கு. அப்போ 50க்கும் 10க்கும் நடுவுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். இது வந்து 50க்கும் 10க்கும் நடுவுல வருமா? 10க்கு மேல 50க்கு குள்ள. இது வந்து 10 விட சின்ன நம்பர். அதனால இது வந்து வராது. இது பாருங்க 52. 52 வந்து 50 விட பெரிய நம்பர். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. 77 பாருங்க 50 விட பெரிய நம்பர். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. 26 இது பாருங்க 50க்குள்ள 10க்கு மேல. அப்போ இந்த ஆப்ஷன் என்னது? அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் 26. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.